அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 46 நாட்களுக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாகத்திலும், சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாகத்திலும், செவ்வாய் பகவானுடைய சுய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாகத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழோடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய இளம் வயதிலிருந்தே ஒரு 17, 18, 20 இளம் வயதிலிருந்தே உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்துடும். அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் உங்கள் தந்தை வாங்கிய கடன் நீங்கள் கட்டுற மாதிரியான நிலை ஏற்பட்டுரும். இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் கடும் பகை. மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் செவ்வாய் கடும் பகையாக இருக்கும்போது, மிதுன ராசிக்கு சத்ருஸ்தானாதிபதியாக செவ்வாய் இருக்கும்போது பெரும்பாலும் மிதுன ராசி என்பவர்கள் கடன் பிரச்சனையில் தத்தளிக்கக்கூடிய நிலை பெரும்பாலும் உண்டு. தொழில்ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் மிதுன ராசிக்கு விரயத்திலே சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் மிதுன ராசி என்பளுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல நிலையே மிதுன ராசி என்பளுக்கு உண்டு. கோச்சாரத்திலே ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது குருமங்கள யோகம், சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள். தெய்வ காரியங்கள், கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் உங்கள் ராசிக்கு 12ஆவது வீட்டிலே குருவும் செவ்வாயும் மறையும் போது மிதுன ராசி என்பர்கள் 6 படை முருகன் கோயிலுக்கு நீங்கள் பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி 6 படை முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் முருகனை வழிபடுங்க. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் குரு பகவானுடைய முழு அனுகிரகமும் மிதுன ராசி என்பளுக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், வீர தைரியக்காரகன். 9 நவரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் பகவான். காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் வேலை, மண், நிலம், பூமி சார்ந்த வேலை செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம். ஒரு மனிதனுடைய உடலில் உலக ஜீவராசி அனைத்துக்கும் உடலில் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்ற பல மாமன்னர்கள், சர்வாதிகாரிகள், மாவீரர்கள், சாதனையாளர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்கள். கடந்த 45 நாட்களாக மிதுன ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தாலும் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும்போது பெரிய அளவு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி ஒரு தொந்தரவில் தான் இருந்திருக்கும். சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, சனிச்செவ்வாய் பார்வையில் இருந்தாலும் சரி, ஐயோ ஐயோன்னு கத்தல் கதறல், ஏதோ ஒரு தொந்தரவு. நாட்டு மக்களுக்கு குடும்பத்திலேயே ஏதோ ஒரு தொந்தரவுகள் நிலவும். சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விடுபடும் போது இதுவே ஒரு சிறப்பு தான். ஏன்னா சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் விடுபட்டாலே பெரிய அளவு 100க்கு 80% தொந்தரவுகள் நீங்கும். மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்திலே தொழில் கலத்தரக்காரகன் குருபகவான் மறைந்திருக்கிறார். அப்போ வாழ்க்கை துணை வழி மிதுன ராசி என்பளுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் செலவுகள் உண்டு. அது சுப செலவாக இருக்கலாம், விரைய செலவாக இருக்கலாம். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மாம மச்சான்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் மிதுன ராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். பணம் கொடுத்துட்டா அப்படி திரும்ப வாங்குவது கடினம். பெரும்பாலும் உபய ராசி, உபய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மாமன் மச்சான்கள் வழியில்
கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இல்லைன்னா பண விரயம் இப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி என்பர்கள் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. 12வது வீட்டிலே தொழில்ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் கூட்டணி சேர்ந்து மிதுன ராசி என்பளுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 46 நாட்கள் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க. மன தைரியம், உடல் தைரியம் மிதுன ராசி என்பளுக்கு அதிகரிக்கும். இந்த கால நேரத்தில் 2வது வீட்டிலே ராசிநாதன் புதன் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது ஒருவர் பேச்சால் வாக்கால் எப்படியும் பிழைத்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு சுய புத்தி சுய அறிவு இருந்துச்சுன்னா உலகத்தில் எங்கே எந்த மூலைக்கு போனாலும் பிழைத்து கொள்ளலாம். 2ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்து உங்கள் வாக்கில் நாக்கில் புதன் அமர்ந்து உங்கள் பேச்சால் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வர்த்தகம் தொழில் வேலை அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்டு சிறப்பாக பேசி சிறப்பாக தடையின்றி வருமானங்களை பெற போகிறீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் 12வது வீட்டில் அமர்ந்து 3வது வீட்டை பரிசுகிறார். மன தைரியம் உடல் தைரியம் அதிகரிக்கிறது. ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு பத்திரப்பதிவு நீங்கள் எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் ஏதாவது ஒப்பந்தம் பண்ணணுன்னா ஒப்பந்தம் போடலாம். அக்ரிமெண்ட்டு பத்திரத்தில் கையெழுத்து போடலாம். சொத்து சார்ந்து நிலம் சார்ந்து பத்திரம் எழுதணுமா அப்படின்னா எழுதலாம். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ மனையோ விவசாய நிலங்களோ வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 46 நாட்கள் மிக மிக சிறப்பு. வீடு மனை நிலம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை தொந்தரவெல்லாம் தீர்க்கக்கூடிய நிலையும் மிதுன ராசி என்பளுக்கு உண்டு. போட்டி பொறாமை பகை வில்லங்கம் சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய ஆசைகள் உங்கள் மனம் நினைத்ததை நிறைவேற்ற எப்பாடுபட்டாவது மிதுன ராசி என்பர்கள் நிறைவேற்றி விடுவீர்கள். உங்கள் ஆசை உங்கள் மனம் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி விடும். கடன் பகை நோய் எதிர்ப்பு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் தீர்வுக்கு வரும் அல்லது உங்கள் பக்கம் தீர்ப்பு ஆயிரும். மிதுன ராசி என்பளுக்கு இது ஒரு சிறப்பு தான். 12வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து 6வது வீட்டை பாரு செய்யும்போது பகையாளி எதிரிலாம் கம்முன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை. செய்வன போட்டி போடாமல் மிதுன ராசி என்பளுக்கு விலகுகிறது. பழைய பாக்கி பழைய கடன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்து அடைப்பீர்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வேலையே கிடைக்கல, நினச்ச மாதிரி சம்பளம் வரல, நினச்ச மாதிரி வருமானம் இல்லை, குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். உங்கள் குடும்ப தேவைக்கு மீறி சம்பளம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பளுக்கு உண்டு. உங்களுடைய பூரிய சொத்துக்களில் இதோ வழக்கோ வில்லங்கமோ சட்ட சிக்கலோ அண்ணன் தம்பிகளுக்குள் பங்காளிகளுக்குள் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்றா சேர்ந்து கூடி பேசி தீர்த்து கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். சொத்து சார்ந்த விஷயங்களில் லாபகரமான செயல்பாடுகள் மிதுன ராசி என்பளுக்கு உண்டு. குடும்ப உறவுகள் பலப்படும். 2ஆம் வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப உறவுகள் பலமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். படிப்பு கல்வி சிறப்பாக இருக்கும். கமிஷன் ஏஜென்சி நிலத்தரகர் கல்யாண மீடியேட்டர் புரோக்கர் சகல வித்தைகளும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டில் புதன் அமர்ந்து சகல வித்தைகளும் மிதுன ராசி என்பளுக்கு கற்றுத்தரப்போகிறார். 2ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும் போது நாக்கில் வார்த்தையில் குளறுபடியும் ஏற்படும். கொஞ்சம் திக்கி பேசுகிற மாதிரி அல்லது வேகமாக கத்தி பேசுகிற மாதிரி இந்த நிலையெல்லாம் ஏற்படும். கோவப்படாதீங்க, ஆத்திரம் அவசரப்படாதீங்க. பொறுமையாக நிதானமாக ஒரு தடவை பல தடவை யோசித்து பேசுங்க. மிதுன ராசி என்பளுக்கு எல்லாமே வெற்றி தான். பெரிய அளவு தடைகளை தாண்டி வந்து விட்டீர்கள். மிதுன ராசி என்பளுக்கு 12வது வீட்டிலே லாபஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் சேரும்போது
எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த, அயல்நாடு சார்ந்த உங்களுக்கு லாபங்கள் உண்டு. செல்ஃபோனு, மீடியா, கம்ப்யூட்டரு, தொலைத்தொடர்புகள் வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். பிரிந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். 12வது வீட்டிலே கலத்தரக்காரகன் மறைந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொண்டாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரியளவு தொந்தரவுகள் குறைகிறது. கோச்சாரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். சனி பகவானால் பெரிய அளவு தொந்தரவு இல்லை. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது 10லே ஒரு பாவினாச்சு இருக்க வேண்டும். அவர் கருணாக இருக்கும்போது மிதுன ராசி என்பளுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், தடையின்றி குடும்ப செலவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது குருபகவானுடைய பார்வையில் இருக்கும்போது பெரும்பாலும் சுகக்கேடு நீங்கும். மிதுன ராசி என்பளுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.